அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்கு ஒன்றியத்திலிருந்து தற்போது ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்காங்க. அது என்னன்றத முழுமையான வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்று காலையிலிருந்தே நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் அனைவர் வீட்டிலுமே என்ஐஏ ரைட் அப்படின்ற ஒரு ரைடு போயிட்டு இருக்கு. இந்த என்ஐஏ ரைட் அப்படின்னா ஆன்டி டெரர் ஏஜென்சி மூலமாக இந்த டெரரிசம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு குரூப்போ இல்ல ஆட்களோ ஏதாவது இருக்காங்களா அப்படின்றது சம்பந்தப்பட்ட ரைடு தான் பாத்தீங்கன்னா இந்த என்ஐஏ ரைடு. இந்த ரைடை சம்பந்தமே இல்லாமல் நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் வீட்டில் ஒன்றியம் ஏன் போட்டிருக்காங்க அப்படின்ற தகவல் இப்போ வரைக்கும் தெரியாம தான் இருக்கு. இப்போ வரைக்கும் எந்தெந்த வீட்டில் ரைடு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா சாட்டை துரைமுருகன், இருமோனம் கார்த்தி, காளியம்மாள் மற்றும் ஒரு சில நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் வீட்டில். இது குறித்து சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் வழக்கே போட்டிருக்காரு. இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாமல் எதனால என்னுடைய நிர்வாகிகள் வீட்டில் ரைடு போடுறீங்க அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு வாதம் தெரிவிச்சிருக்காரு. இந்த இன்கம் டேக்ஸ் ரைடை வச்சு சீமான் வீட்லையோ இல்லை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்லையோ ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்ற காரணத்தினால இந்த மாதிரி புதுவித பிரச்சனையை நாம் தமிழர் கட்சிக்கு கிளப்பி விடுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒன்றியம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றது இதுல இருந்து தெரிய வருது. ஒரு அரசியல்வாதி வீட்டில் என்ஐஏ ரைடு அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமாக கடந்து செல்லக்கூடிய விஷயமே இல்லை அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஏதாவது ஒரு அமைப்பில் இருந்தாலோ இல்லை அவங்க மூலமாக சட்டவிரோத செயல் ஏதாவது நடந்திருந்தாலோ தான் இந்த என்ஐஏ ரைடு அப்படின்றது நடக்கும். ஒரு அரசியல்வாதி வீட்டில் நடக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு ஒன்றியம் நாம் தமிழர் கட்சி மேல தன்னுடைய வன்மத்தை கக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்றத காட்டுது. இதுல நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருந்தாலுமே இந்த என்ஐஏ ரைடு சீமான் வீட்டில் போடுறதுக்கு முதல் முக்கிய காரணமே அண்ணாமலை தான் அப்படின்ற ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக வந்திருக்கு. பிரபாகரனுடைய பெயரை உச்சரிக்க கூடாது, பிரபாகரன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோட பேசக்கூடாது அப்படின்னு நிறைய சட்டங்கள் இருந்தாலுமே நாம் தமிழ் கட்சி அப்படின்றது ஈழத்தமிழர்களுக்காக ஆரம்பிச்சது தான் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இப்படி 13 ஆண்டு கால அரசியல் நடந்துட்டு இருக்கும் போது திடீரென இந்த மாதிரி ரைடை நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகள் வீட்டில் போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு மக்கள் அனைவருமே தங்களுடைய கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்த அனைத்து செய்திகளுமே இன்று நாள் முடிவில் தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் எல்லா செய்திகளும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம உரிமை சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.